ஹாய், வெல்கம் டு லேகா குமார் ஃபேமிலி. இந்த வீடியோ தேர்ஸ்டே அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு எடுத்தது. ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டுக்கு போயிருந்தேன். ஸோ இந்த மந்த்துக்கான க்ராசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. போன மந்த் வந்து டிமார்ட் போகல, ஏன்னா அதுக்கு முன்னாடி மந்த் வாங்கினதே வந்து அந்த க்ராசரிஸே இருந்தது. ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அப்பப்போ கொஞ்சம் இல்லாத திங்ஸை மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஸோ இந்த மந்த்து போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாமும் வாங்கியிருந்தேன். கிச்சனுக்கு தேவையான டவலு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்பாஞ்சு, அதுக்கப்புறம் எனக்கு தேவையான கொஞ்சம் ஆக்சசரிஸ், கிளிப்பு, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கான ஐட்டம்ஸுக்கு வந்துட்டு ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். வேர்க்கடலை 1 kg பேக்கெட் பண்ணது 170 rupees அப்படின்னு இருந்தது. லூஸில் இருந்தது 125 rupees அப்படின்னு இருந்தது. பட் லூஸில் இருந்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சொத்தையானதெல்லாம் இருந்தது. பட் இருந்தாலும் இதுவே ஓகே அப்படின்ட்டு இதை வாங்கிட்டேன். அம்மா வந்து எப்பயாவது ஊருக்கு போனாங்க அப்படின்னா அங்கேருந்து வாங்கிட்டு வருவாங்க. ஸோ ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இது 1 kg வந்து 130 rupees தான். அதுவே வந்து நல்லா தான் இருக்கும். பட் இங்கெல்லாம் வந்து ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் இந்த காட்டன் ரோல் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ் யூசேஜ். ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க பாத்திரம், அது எப்பயாவது வந்து தேவைப்படுது அப்படின்னா எடுக்கும் போது அதில் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு டஸ்ட் இருக்கும். ஸோ அதை வைப் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக வந்து இதை வச்சு நம்ம தொடச்சிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று சிந்திடுச்சு அப்படின்னா ஸோ அதுக்குமே வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து நான் வந்து இந்த க்ராசரிஸ் கொட்டி வைக்கிற அந்த டப்பாலாம் எடுத்து ஸோ அதையும் வந்துட்டுமே தொடச்சி வச்சேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் நனைச்சி அப்புறம் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ரீயூசபிள் தான். பட் வந்து ஏதாவது நம்ம துடைக்கிறோம் தண்ணி நினச்சி அப்படின்னா அந்த கரை வந்து அதுலேயே தான் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு நம்ம ஒரு வாட்டி வந்துட்டு இதை நம்ம வைப் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து சம்பா ரவை. ஸோ எனக்கு 1 மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 kg வரைக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா வந்து நான் அடிக்கடி வந்துட்டு உப்புமா இல்லை கிச்சடி ஸோ அந்த மாதிரி ஏதாவது செய்வேன். என் ஹஸ்பண்டுக்கு உப்புமானா ரொம்ப பிடிக்கும். அதனால வந்துட்டு இதை அடிக்கடி செய்வேன். நம்ம இந்த கிச்சடி, உப்புமா இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கிற அந்த ரவையில் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் நான் வாங்கும்போது பெருசாக இருக்கும், அது வந்து டேஸ்ட்டாகவே இருக்காது. அதே மாதிரி ஆன்லைனில் பிளிங்கிட்டில் நான் வந்து ஆர்டர் பண்ணுவேன். ஸோ அதுலேயுமே வந்துட்டு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பட் வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் சின்னதாக கிடைச்சிது. ஸோ இது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி உப்பு, புளி, மிளகா இதெல்லாம் வந்துட்டு கொட்டி வச்சுருக்க அந்த செராமிக் ஜாரு. ஸோ அதெல்லாம் எடுத்து இதை வந்து யூஸ் பண்ணி தொடச்சேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த இது வந்து நான் வாங்கினது கிடையாது. ஸோ இப்போ தான் வாங்கி யூஸ் பண்ணால் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிளிப்பு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த கிளிப்பு வந்து வாங்கியிருந்தேன். இதையுமே வந்து இது வரைக்கும் வாங்கினதில்லை, இப்போ தான் வாங்கினேன். ஸோ இதுவுமே வந்து நல்லா தான் யூஸ் ஆகுது. இது வந்து 3 சைஸஸில் வந்து இருக்குது. சின்னது, மீடியம், அதுக்கப்புறம் பெருசு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு 250 கிராம் தான் வாங்கியிருந்தேன். அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது பொங்கலுக்கு இல்லை சாம்பாருக்கு எப்பயோ ஒரு தடவை அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் 1/2 kg அவல் வாங்கியிருந்தேன். ரெட் அவல் தான். பட் அதில் பெரிய டிசப்பாயிண்டட் என்ன அப்படின்னா அது ரொம்ப நாள் இருக்கிற ஸ்டாக் போல் மக்கி போன மாதிரி இருந்தது. ஸோ சாப்பிட்றதுக்குமே வந்து ஒரு மாதிரி கசந்த மாதிரி இருந்தது, டேஸ்ட்டாகவே இல்லை. ஸோ அது வந்து இதுக்கப்புறம் என்னால் அதை வந்து யூஸ் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ராகி மாவு 2 kg வாங்கியிருந்தேன். ஸோ பர் மந்த்துக்கு வந்து எனக்கு அது கரெக்டாக தான் இருக்கும். நான் பாப்பா பிறந்ததும் ஊர்லேருந்து வரும்போது வந்து ஒரு 5 kg வாங்கி அதை வீட்லேயே வந்து காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு 3 month வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் வெளியே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுண்டல் ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன். கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி, அதுக்கப்புறமா வந்து சோயாபீன் சின்னது அதை வாங்கியிருந்தேன். கொஞ்சம் பச்சை பயிரும் வாங்கியிருந்தேன். இது அப்பப்போ வந்து மாற்றி வேக வச்சு டெய்லி வந்து எடுத்துப்பேன். எப்பயாவது வெளியே போயிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் மட்டும் சாப்பிட முடியாது. அதுக்கப்புறமா பச்சை பயிர் வந்து எப்பயாவது பெசரேட்டை செய்து அதை சாப்பிடுவோம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கக்கூடியது. நம்ம டெய்லி வந்துட்டு நம்மளோட ஃபுட்டில் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆயில் வந்து வாங்கியிருந்தேன். அந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 100% கடலெண்ணெய் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தது. பட் வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அது 100% கடலெண்ணெய்லாம் கிடையாது, ரிஃபைண்ட் ஆயில் கூட இதை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
எங்கள் ஊரில் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். பட் அந்த மாதிரியெல்லாம் இது கிடையாது. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 150 ருபீஸு. இன்னொரு பிராண்டு சன் பியூர் அப்படின்னுட்டு அந்த பிராண்டில் இருந்தும் ஒரு பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 200 ருபீஸு. ஸோ அதையுமே வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதுவும் வந்துட்டு 100% கடலெண்ணெயா இல்லையா அப்படிங்கிறது. பேக்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஒரிஜினல் குவாலிட்டி அப்படி இப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை நம்பி வாங்க வேண்டியதாக இருக்குது. பட் இது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். எதில் வந்துட்டு 100% பியூராக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதே மாதிரி தான் நிறைய ப்ராடக்ட்ஸு ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய ரேட்டு போட்டு விற்கிறாங்க. இது மில்லட்ஸில் வந்து மேக் பண்ணுது. அதே மாதிரி ஹேர் ஆயில் வந்துட்டு இதில் 100% நான் ஆர்கானிக் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்துட்டு நிறைய ரேட் போட்டு விற்கிறாங்க. இங்கே பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் ஷாப் அப்படின்ட்டு அதுக்குள்ளே போனால் ஏதோ வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்குள்ளே போன ஒரு ஃபீல் வரும். ஏன்னா ஒன்றுமே வந்துட்டு அவ்வளோ ரேட்டு வந்து ஜாஸ்தியாக விற்பாங்க. ஒரு காஃபி மக்கு டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். அது வந்து மட்டில் செஞ்சது 20 ருபீஸ் அப்படின்னுட்டு. அந்த ஆர்கானிக் ஷாப்பில் வந்து 80 ருபீஸ் அப்படின்னுட்டு போட்டுருந்தாங்க. அப்படியே ட்ரிபிள் மடங்கு ஜாஸ்தி. இந்த மாதிரி தான் ஆர்கானிக்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு யோசிச்சுட்டு வாங்குங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.